நன்றி. நல்லா இருக்கீங்களா? அன்பானவர்களே, தயவுசெய்து இந்த மறைவுரை கவனமுடன் செவிமடுத்திட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்னைக்கு மறைவுரையின் தலைப்பு என்ன? ஆன்மீகமும் அறிவியல். அன்பானவர்களே, மாமியார் மருமகள் என்று சொன்னா நம்ம கேட்க எல்லாரும் அப்படின்னு காத்திருப்போம். இது ஆன்மீகமா அறிவியலா என்ற இதையும் நீங்கள் கேட்க ஆவலாக இருப்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே உங்களோடு ஒரு 15 நிமிடம் விவிலிய அடிப்படையிலும் உலக அடிப்படையிலும் எனது கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். அன்பானவர்களை, ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வோம். ஆன்மீகம் கடவுளை சார்ந்தது. ஆன்மீகம் மனிதனையும் சார்ந்தது. மனிதன் இம்மண்ணு உலகில் கடவுள் தந்த வார்த்தையின் அடிப்படையில் நல்ல வாழ்வை வாழ்ந்து கடவுளை அடைவதற்கு உதவி செய்வதுதான் ஆன்மீகம். இந்த உலகத்தில் நம்ம வாழணும், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கடவுளை அடைய வேண்டும். அதற்கு உதவி செய்வதுதான் ஆன்மீகம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, பக்தி வேற, ஆன்மீகம் வேற. பக்தி என்பது மெழுதிரி கொளுத்துறது. பக்தி என்பது இயேசுவே ஆண்டவரே என சொல்லுவது. பக்தி என்பது சுரூபத்தை தடவி தடவி கும்பிடுறது. பக்தி என்பது சிலுவையை போட்டுக்கிறது. பக்தி என்பது ஒரு கோயில் திருவிழா அப்படியே அழகா வந்து கூடி உட்கார்ந்திருப்பது. ஆனால் ஆன்மீகம் என்பது எந்த சிலுவையிட்டோமோ, எந்த சுரூபத்தை பார்த்தோமோ, எந்த இறை வார்த்தையை படித்தோமோ அதனை வாழ்வாக்குவது, பண்பட்ட வாழ்க்கையை வாழ்வது. இந்த உலகத்திலே ஒரு நல்ல அமைதியான வாழ்வை வாழ்வதுதான் ஆன்மீகம். பக்தி என்பதை ஆண்டவர் இயேசு குறிப்பிடவே இல்லை. ஆண்டவர் இயேசு விரும்பியது எல்லாம் என் தந்தையின் விருப்பப்படி வாழுங்கள். நாம் எல்லாரும் பக்தியா இருக்கோம், ரொம்ப பக்தி. என்ன, நம்ம எங்கேயாவது தெரியாத்திர போகணும்னா அது பக்தியா போறோம். வேளாங்கண்ணி போகணுமா, நல்ல பக்தியா போறோம். ஆனால் நான் என் மனதளவில் ஒரு அன்பை, நான் என் செயலளவில் விட்டு கொடுத்தலை, நான் என்னுடைய எண்ண அளவில் மன்னித்தலை, நான் என் வாழ்க்கையில் நல்ல உறவை என்னிடம் ஆண்டவர் ஆசீர்வாதம் தந்திருக்கின்றார், நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்ற நல்ல மனப்பான்மை இருந்தால்தான் அது ஆன்மீகம். ஆகவே தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே, பக்தி வேறு, ஆன்மீகம் வேறு. நம்ம பக்தியாக இருந்தால் மோட்சத்துக்கு போக மாட்டோம். பக்தி என்னை பண்படுத்தாது. நல்லா பாருங்க, நான் பக்தியாக கும்பிட்டு வெளியே வாரேன். ஒருத்தர் என்னை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தை போட்டாருன்னு வச்சுங்களேன், நான் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, பாவம் ஏதோ தவறாக என்ன புரிஞ்சுக்கிட்டாரு போல இருக்கு, நான் மன்னிச்சிடுறேன் எண்ணி நினைச்சா அது ஆன்மீகம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த கருத்தை தெரியவில்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்துக்குள் வளர மாட்டோம். பாருங்களேன், பெங்களூர்ல ஒரு நாள் திருப்பலி நிறைவேற்றினேன். காலையில் 6 மணிக்கு தமிழ் திருப்பலி, 7:15 கன்னடா மொழி திருப்பலி. அன்னைக்கு திருப்பலி மைய கருத்து பிறரை அன்பு செய். திருப்பலி முடித்த பிறகு நாங்கள் வெளியே வாரோம். ஒரு சண்டை நடக்கு. என்ன சண்டை தெரியுமா? தமிழ் திருப்பலியில் பங்கு பெற்றவர் பைக்கை எடுக்கணும். அந்த இடத்துல அடுத்த திருப்பலிக்கு வருகிறவர் பைக்கை கொண்டு விடணும். இவ்வளவுதான். தமிழ் திருப்பலியில் முடிச்சிட்டு நன்மையை வாங்கிட்டு வந்தவர் அவற்றை சொல்றாரு, நீ பின்னால போ, நான் முன்னால போய் எடுக்க மாட்டேன், நான் பின்னால் தான் எடுப்பேன். சண்டை. அன்பானவர்களே, இது பக்தி. அவர் பங்கு பெற்ற திருப்பலி என்னது? பக்தி. அவர் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணுவோம், நான் விட்டு கொடுத்துட்றேன் என்று சொல்லி இருந்தால் அது ஆன்மீகம். என்ன ஒரு உதாரணம் சொல்றேன். தூத்துக்குடியில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அதாவது ஒருத்தர் நல்ல கோயில் போகக்கூடிய, பனிமாதா கோயிலில் தினமும் திருப்பலிக்கு போகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவர் எங்கே வேலை செய்கிறாரு? ஒரு மோட்டார் மெக்கானிக் கடையில் வேலை செய்கிறார். 8:30 காலையில் பூசை 6:30 முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு 8:30 பட்டறைக்கு வந்துட்டார். பட்டறைக்கு வந்தால் அங்கே ஒரு இளைஞன் ஒரு மோட்டரை தூக்கிட்டு உள்ள வாரம். இந்த சமயத்தில் அந்த பெரியவர் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து வரார். இந்த பையன் மோட்டரை தூக்கிட்டு வந்தவனுக்கு சரியாக தெரியாதனால அந்த பெரியவர் ஒரு இடி இடிச்சிட்டார். அந்த மோட்டரை தூக்கிட்டு போனவன் அந்த வலி என்ற ஒரு எண்ணத்தில் இடிச்சிட்டான். உடனே அந்த பெரியவர் அவனை பார்த்து, ஏல கண்ணை எங்கே வச்சுட்டு போற, ஒழுங்கா போக முடியாது இனி திட்டுறார். நன்மை வாங்கிட்டு வந்த, கோயிலுக்கு போயிட்டு வந்த அந்த பெரியவர். உடனே இளைஞன் அந்த பெரியவனு பார்க்காம ஒரு கட்டாரத்தை போட்டான். என்னவே என்னம்மா அப்படின்னு கட்டாரத்தை போட்டான். இவர் ஸ்கூட்டரை எடுத்து அந்த பையன் மேலே குத்தி கொன்னுட்டார். இது பக்தி. கோயிலுக்கு போய் பிரயோஜனம் இல்லை. பக்தி பக்தி ஒரு வகையில் கெட்ட வழி கூட கூட்டிட்டு போயிடும். பக்தி கெடுதலையும் நடத்தும். மத வெறி, ஜாதி வெறி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது பக்தி. கோயிலுக்கு போய் பிரயோஜனம் இல்லை. நான் பணக்காரன், நான் படித்தவன் என்ற திமிரு கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியே வந்தால் அது பக்தி. நான் இவ்வளவு செலவு பண்றேன், இவ்வளவு பணம் கொடுக்கிறேன், அது அவன் கஷ்டப்பட்டவன், நான் தான் பெரியவன் என்றால் பக்தி. இன்னும் நல்லா சொல்லணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு ஓமை சொல்லுவாங்க. யாரு? பரிசேயன் வரி தண்டுபவர். கோயிலுக்கு போறான். பரிசேயன், ஆண்டவரே நான் 10ல் 1 கொடுத்துட்டேன், ஆண்டவரே நான் கட்டளைகளை கடைபிடிக்கிறேன். ஆனா பின்னால ஒருத்தர் இருக்காம, அவன் மோசமானவன். இது பக்தி. ஆனா வரி தண்டுபவர், ஆண்டவரே நான் பாவி, உம்மை ஏறெடுத்து கூட பார்க்க தகுதி இல்லையா என்பது ஆன்மீகம். தயவு செய்து ஆன்மீகத்தையும் பக்தியையும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் பல நேரங்களில் பக்தியாக இருக்கிறோம், ஆன்மீகமாக இல்லை. அதனால்தான் கிறிஸ்தவம் வளரவில்லை. கிறிஸ்தவம் தன்னுடைய மதிப்பீடுகளை இந்த சமூகத்திலே தரவில்லை. காந்தி அழகாக சொல்வார், நான் விவிலியம் முழுக்க படித்து விட்டேன், பல கிறிஸ்தவர்களை சந்தித்து விட்டேன், நான் இயேசுவை நம்புகிறேன், ஆனால் கிறிஸ்தவர்களை இல்லை என்று சொல்வார். நான் விவிலியத்தை நம்புகிறேன், ஆனால் கிறிஸ்தவர்களை இல்லை என்று சொல்வார். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் பாகுபாடுகள், பிரிவினைகள், பிரச்சனைகள், தீமைகள், தவறுகள் செய்கிறார்கள் என்று சொன்னால் பக்தியில் இருக்கிறார்கள், இயேசு விரும்பிய ஆன்மீகத்தில் இல்லை. ஆகவே ஆன்மீகம் என்பது மனதை பண்படுத்துவது. இந்த பக்தி அவசியமா? அவசியம். விவிலியம் வாசிப்பது அவசியமா? அவசியம். சுரூபங்கள் அவசியமா? அவசியம். ஆனால் இந்த சுரூபம், இந்த விவிலியம் வாசித்தல், இந்த திருப்பலி என் மனதை பண்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். நல்ல உதாரணம், இறுதியான உதாரணம், ஒரு அடுப்பு இருக்கிறது. அடுப்பில் நெருப்பு அவசியம். இல்லை என்று சொன்னால் தோசை இட்லி சுட முடியாது. நெருப்பு அவசியம். இந்த பக்தி நெருப்பு போல நெருப்பாக மட்டும் இருந்து அணைந்து போய்விட்டால் பிரயோஜனமில்லை. அந்த நெருப்பு அழகான அந்த சட்டியை சுட வைத்து இட்லியை, தோசையை, உணவை படைக்கும் என்றால் பக்தியும் ஆன்மீகமும் இணைகிறது. நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அறிவியல், ஆன்மீகம் என்பது கடவுள் தந்த வார்த்தையின் அடிப்படையில் வாழ்வை பண்படுத்தி அமைதியாக இருத்தல், உண்மையாக இருத்தல், நீதியாக இருத்தல், நேர்மையாக இருத்தல், பாகுபாடற்று இருத்தல், நல்லதை செய்தல், மன்னித்து வாழுதல் என்பது பக்தியோடு அதனில் விளைந்த ஆன்மீகம். அறிவியல், ஆண்டவர் தன் சாயலாக மனிதனை படைத்து மனிதனுக்கு ஆளும் தன்மையை, ஆசிரியரை கொடுத்திருக்கிறார். ஊர்வன, பரப்பன, உலகில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை அனைத்தையும் ஆளுங்கள். ஆகவே அறிவியல் என்பது இந்த உலகத்தில் வளர்ச்சியை தருவது, மனிதர்களை எளிதாக
தங்கள் வேலைகளை செய்ய வைப்பது என்பது அறிவியல். அதனால ஒரு காலத்தில், பழைய காலத்தில் 2 கல்லை வச்சு இடிச்சு தான் என்ன பண்ணாங்க, நெருப்பை உருவாக்கினார்கள். அது அந்த காலம். இன்னும் கல்லை வச்சு இடிக்க முடியுமா? இந்த அறிவியல் கடவுள் தந்த திறமையின் அடிப்படையில் இப்பொழுது மிக அருமையாக நாம் நம்முடைய சமையல் செய்வதற்கும் எல்லாவற்றிற்கும் வளர்ச்சியை கண்டுவிட்டோம். தமிழன் ஒருவருடைய கண்டுபிடிப்பு 5 லிட்டர் தண்ணீரில் 6 மாதம் நமது வீட்டில் நெருப்பு எரிவதை கண்டுபிடித்திருக்கின்றார் தமிழ்நாட்டுக்காரர். அன்பானவர்களே, இது ஆன்மீகத்துக்கு எதிரானது அல்ல. கண்டுபிடிக்க வேண்டும். இந்த உலகை ஆளுகை செய்யுங்கள். இந்த பரப்பன, ஊர்வன, நடப்பன, கடல், தண்ணீர், இன்னும் உலகில் படைப்புகள் அனைத்தையும் ஆளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகிய அறிவியலையும் ஆன்மீகத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்து செல்ல வேண்டும். அறிவியல் மனிதனுடைய வாழ்வை உயர்த்திட, அறிவியல் மனிதனுடைய வாழ்க்கையை எளிதாக்கிட, அறிவியல் கடவுள் தந்த திறமைகளை வெளிப்படுத்தி ஒரு நல்ல வாழ்வை இந்த சமூகத்தில் எல்லாரும் பெற்று வாழ்ந்திட, அறிவியல் கடவுள் தன்னுடைய சாயலாக படைத்தாரே அந்த சாயலை கொண்டு நாம் வளர, ஆண்டவருடைய அந்த அருள் வாழ்வை, சாயலை, திறமையை வெளிப்படுத்த நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய கொடை. ஆனால் இந்த கொடை, இந்த அறிவியல் என்னை தீமையாக கொண்டு சென்று விடக்கூடாது. அணு ஆயுதத்தை கண்டுபிடித்தோம். இந்த அணு ஆயுதம் மனிதனை அழிப்பதற்கு இருக்கக்கூடாது. அந்த அணு ஆயுதம் மற்ற நல்ல காரியங்களுக்காக என்பது உண்மையாக இருக்க வேண்டும். நமது முன்னாள் ஜனாதிபதி இறந்து போன அப்துல் கலாம் அழகாக சொல்வார்கள், அணு மனிதனை அணு அணுவாக சித்திரவதை செய்வதற்கல்ல, அணு என்பது மனிதனுடைய வாழ்க்கையை வளர்த்திட என்று சொல்வார். நல்ல உதாரணம் எப்படின்னா, அவர் ஒரு கூட்டத்துக்கு போறார். அப்துல் கலாம் ஒரு கூட்டத்துக்கு போறாங்க. அங்க ஒரு அம்மா வந்து நிற்குது. தன்னுடைய கால் விளங்காத பையனை கூட்டிட்டு வந்து, அந்த பையனை பார்த்த உடனே அவர் ரொம்ப கருணையா, நல்லா இருக்கியா என்ன கேட்குறேன். நல்லா இருக்கிறேன், ஆனால் இந்த கால் 2லையும் மாட்டிருக்கக்கூடிய ஷூ, அந்த சப்பாத்து எனக்கு 12 கிலோ இருக்கு. அதனால என்னால் அதை தூக்கி நடக்கிறதா கஷ்டமாக இருக்கு என்னி அந்த தம்பி சொல்லியிருக்கான். இவர் பார்த்தாரு, ஆகா இந்த பையனுக்கு கஷ்டம் இல்லை, இந்த அணு கருவி, அணுவுடைய தன்மையை பயன்படுத்தி அந்த ஷூவை 1.5 கிலோவில் தைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்தார். பயன்படுத்த வேண்டும். அறிவியல் நன்மைக்கு, மனித வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். அறிவியலுக்கு திரு அவை எதிர்ப்பு அல்ல. அறிவியல் விவிலியத்திற்கு எதிரானது அல்ல. அறிவியல் வளர்ச்சி கொண்டிருக்க வேண்டும். ஞானத்தோடு, நல்ல அறிவோடு நாம் வளர வேண்டும் என்பதைத்தான் திரு விவிலியம் நமக்கு சொல்லித் தருகிறது. நீங்கள் பாருங்கள், படைப்பில் விவிலியத்தில் பார்க்கிறோம், அறிவியல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. பாருங்கள், முதல் நாள் கடவுள் மனிதனை படைச்சிருந்தா என்ன இருப்பான்? செத்து போயிருப்பான். முதல் நாள் கடவுள் மனுஷனை படைச்சிருப்பான். காத்து இல்லையே, தண்ணி இல்லையே, பூமி இல்லையே, ஒளி இல்லையே, நல்ல மீன், நல்ல கால்நடைகள் இல்லையே. அப்ப ஆண்டவர் எவ்வளவு அறிவியலின் தன்மை, அறிவியலின் ஒரு மொத்தம், அறிவியலின் தொடக்கம், அறிவியலின் நிறைவு. கடவுள் 5 நாட்கள் இயற்கையை படைக்கிறார். 5 நாட்கள் இயற்கை படைத்து, இந்த இயற்கையில் மனிதன் வாழ 6வது நாள் அந்த மனிதனை படைக்கின்றார். எவ்வளவு அறிவியலை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கின்றார். ஆனால் இந்த ஒரு ஆண்டோட விருப்பத்தை அழிக்கும் வகையிலே, காற்றை மாசுபடுத்தாதே, இயற்கையை அழிக்காதே, இவ்வாறு அறிவியல் வளர்ச்சிகள் நம்மை கெடுத்துவிடக் கூடாது என்பதைத்தான் கடவுள் சுட்டிக்காட்டுகிறாரை தவிர, அதற்கு தான் ஆன்மீகமே தவிர அறிவியலை அழித்து விட வேண்டாம் என்பது அல்ல. ஆனால் தான் முதலிலே சொன்னேன், ஆன்மீகம் என்பது மனிதனை பண்படுத்துவது, ஆன்மீகம் என்பது மனிதாபிமானத்தோடு இருக்க வைப்பது, ஆன்மீகம் என்பது
தான் பெற்றிருக்கக்கூடிய பணம், கண்டுபிடிப்பு, அறிவியல் அனைத்திலும் தற்பெருமை கொள்ளாமல் நாம் அடக்கத்தோடு வாழ்வது. ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்து செல்ல வேண்டும். நெயில் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் இறங்குறார். எவ்வளவு பெரிய ஆள்! நிலாவில் இறங்குறார். இறங்கின உடனே ஆண்டவரின் படைப்பை நான் புகழ்கின்றேன், நான் அதனை கண்டு பெருமை அடைகிறேன் என்று சொல்லுகிறார். இதுதான் ஆன்மீகம். அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்து செல்கிறது. அன்பார்களே, நம்முடைய திருச்சபை வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னால் அறிவியலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், அதாவது திரு அவை அறிவியலின் முன்னோடி. நம்முடைய இந்தியாவில் எடுத்துட்டாலும் கூட பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவர்கள், மருத்துவமனைகள் அத்தனையும் உருவாக்கி இந்த சமூகத்தை அழகுற இந்தியாவை செதுக்கியது கிறிஸ்தவர்கள். விவிலிய அடிப்படையிலே நல்ல கல்லூரிகள், கல்லூரியிலே மனிதன் படித்தெடுத்து, நல்ல பள்ளியிலே படித்தெடுத்து, நல்ல மருத்துவர்கள் உருவாக்கப்பட்டு மக்கள் வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும், எளிதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த அறிவியலை வளர்த்தது கிறிஸ்தவம். ஆகவே அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்து சென்றது வரலாறு சொல்லுகிறது. இன்னும் பாருங்கள், பியரே என்ற ஒரு குருவானவர், பியரே என்ற குருவானவர் கணிதவியலில் ஒரு முன்னோடி, ஒரு குருவானவர் கணிதவியலில் ஒரு முன்னோடியாக இருந்திருக்கின்றார். ஜான் பரிடன் என்ற ஒரு குருவானவர் நவீன அறிவியலின் ஃபவுண்டர், இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நம்முடைய கிறிஸ்தவம், நம்முடைய குருக்கள், நம்முடைய அருட்சகோதரிகள், நம்முடைய மக்கள் அறிவியலை தவறு என சொல்லவில்லை, ஆன்மீகத்துக்கு எதிரி என்று சொல்லவில்லை. ஆகவே அறிவியலும் ஆன்மீகமும் இரு துருவங்கள் அல்ல, ஒரே நேர்கோட்டில் செல்லக்கூடிய ஒன்று. 4 கருத்துக்களை சொல்லுகிறேன், தயவுசெய்து மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு புரியும்படியாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உங்கள் கவனிப்பு எனக்கு மிக மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்றால் இந்த கருத்துக்கள் எல்லாம் தெரிந்தால்தான் நாம் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் உலக வாழ்க்கையையும் விண்ணக வாழ்க்கையும் இணைத்து பார்க்க முடியும். முதல் கருத்து, ஆன்மீகம் உள் உண்மையை தருகிறது, இன்டர்னல் ட்ரூத் என்று சொல்கிறார். உள் உண்மை, உள்ளத்தில் ஆன்மீகம் நல்ல, அதாவது பக்தி இல்லை, திரும்ப திரும்ப சொல்கிறேன், பக்தியாக மெழுகுதிரி கொளுத்தி பூ போட்டு மாலை போட்டு தொட்டு கும்பிட்றதில்லை. அது உள் உணர்வை தட்டி நாம் நல்ல அன்பு, அமைதி, இரக்கம் என்ற ஒரு உண்மையை வாழச் சொல்லுவது ஆன்மீகம். அறிவியல் வெளி உண்மை, எக்ஸ்டர்னல் ட்ரூத். வெளி உலகில் இந்த காற்று, இந்த தீ, இந்த உலகம், இந்த அருமையான கண்டுபிடிப்புகள் இவைகளெல்லாம் நம்மை வாழ்விக்க உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பாருங்களா, இப்போ சைனாவில் கண்டுபிடிச்சிட்டான் தெரியுமா, கேன்சருக்கு ஊசி. சைனாவில் கேன்சருக்கு ஊசி கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் உலகம் முழுவதும் கேன்சர் எல்லாம் போயிடும். அண்ணாவில் எவ்வளோக்குள்ள இந்த பாருங்க, இப்போ ஜப்பானில் கார் டிரைவரே கிடையாது, கார் டிரைவர் கிடையாது. அவங்க காரில் ஃபீட் பண்ணிட்டா போதும், எய்த்தால ஆள் வண்டி வந்தாலும் அது ஸ்டாப் ஆயிரும். பார்க்கிங் பிளேஸ், அது போய் தானாக பார்க்கிங் பண்ணி நின்றுக்கும். அன்பானவர்களே, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னைக்கு அறிவியல் அது மோசம் இல்லை, மிக அருமையாக எல்லாவித வகுப்புகள், எல்லாவித கட்டுப்பாடுகளையும் கொண்டு வருகிறது. பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா, ஒரு நாட்டில், அந்த பேரை மறந்துட்டேன், ஒரு நாட்டில் ஏஐ அமைச்சர், ஏஐ இஸ் தி மினிஸ்டர். எதுக்கு தெரியுமா, இந்த டெண்டர் அது இதெல்லாம் போடுறான் பாருங்க, இந்த ஓட்டு திருட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. எவ்வளோ அருமை பார்த்தீங்களா, நம்ம இந்தியாவில் வரணும். அதனால இதெல்லாம் வளர்ச்சி. அறிவியல் என்பது கடவுள் தந்த கொடை, தன் சாயலை தந்திருக்கிறார். ஆகவே இது வளர்ச்சி. ஆகவே முதல் கருத்து, ஆன்மீகம் உள் உண்மையை தந்து நல்லா வாழ சொல்லுது. அறிவியல் வெளி உலகில் இருக்கக்கூடிய நல்வாழ்வை மலரச் செய்து மனிதனை உயர்த்துகிறது என்பது முதல் கருத்து. இரண்டாவது, ஆன்மீகம் என்பது மறைந்திருக்கும் உண்மை. மறைந்திருக்கும் உண்மை, நற்கருணை. நம்ம கொஞ்ச நேரத்தில் ஆசீர்வாதத்தை வாங்குவோம், அதில் ஆண்டவர் இருக்கிறார் என்பது மறைந்திருக்கும் உண்மை. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
தண்ணீரை ரசமாக்கினார் கானாவூரில். அது மறைந்திருக்கும் உண்மை. அதுக்கு அறிவியல் தர முடியாது. நாம ஜெபிக்கிறோம், ஆண்டவரை என் பிள்ளையை காப்பாற்று என்ன ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எனக்கு வேலையை கொடு என கேட்கிறோம். ஆண்டவரை எனக்கு குணப்படுத்தும் என கேட்கிறோம். இது மறைந்திருக்கும் உண்மை. இது ஆன்மீகம். இது புரியப்படாது, மறைந்திருக்கும் உண்மை. ஆனால் அறிவியல் என்பது மறைந்திருக்கும் சக்திகளை கண்டுபிடிக்க உதவுவது. பெரிய சக்தி நம்மை சுத்தி ஆண்டவர் தந்திருக்கிற அந்த சக்திகளை பயன்படுத்து. உன்கிட்ட இருக்க திறமைகளை பயன்படுத்து. நிறைய திறமைகள் உன்னிடம் மறைந்திருக்கிறது. நிறைய திறமைகள், நிறைய வளர்ச்சிகளை உன்னால் செய்ய முடியும் என சொல்லுவது அறிவியல். ஆண்டவர் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்திருக்கிறார். மூன்றாவது, ஆன்மீகம் நம்பிக்கையோடு நீ எழு. தோல்வியா பிரச்சனையா கவலைப்படாது, எழு. சிலுவையை சுமந்து என்னை பின்சல் என சொல்வது ஆன்மீகம். நீ விழுந்துராத, நீ ஏன் பிள்ளை, நான் உன்னை தூக்கி விடுவேன் என நம்பிக்கையை தரக்கூடியது ஆன்மீகம். அறிவியல் கடவுள் படைப்பில் இன்னும் இருக்கிறது. நல்ல வாழ்வ, நீ இந்த மருந்தை சாப்பிடு, நீ இந்த அறிவை கத்துக்க, என்ன நீ கடவுளை படைப்பில் காண வேண்டியது நிறைய இருக்கிறது என்று நமக்கு சக்தியை கொடுப்பது அறிவியல். நான்காவதாக, ஆன்மீகம் அழிந்து போவாதே, ஆறுதலாயிடு. உன்னை தற்கொலைக்கு தள்ளிவிடாதே, நீ இன்னும் ஆறுதலை பெற்றுக்கொள். தனிமையாக இருந்து விடாதே, குழுவாக இருந்து விடு. ஆன்மீகம் சொல்வது இன்னும் மனசுக்குள் வைத்து வைத்து நொறுங்கி விழாதே, மன்னித்து மகிழ்ச்சியாக இருந்து விடு. உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசாதே, நீ எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக பார்த்து விடு என்பது ஆன்மீகம். அறிவியல் எளிமைப்படுத்தி எல்லோருக்கும் கொடு, எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும், நீ மட்டும் வாழ வேண்டாம், எல்லாரும் கார் வச்சிருக்கட்டு, எல்லாரும் எல்லா வசதிகளும் பெறட்டு, அதுக்கு எளிமைப்படுத்தி கொடு என்று அறிவியல் நமக்கு உன்னதத்தை, உயர்வை தருகிறது. அன்பானவர்களே, நம்முடைய இந்த அறிவியல் வளர்ச்சியிலே நீங்கள் பணக்காரராக இருக்கலாம், நீங்கள் பெரிய வசதி உள்ளவராக இருக்கலாம், நீங்கள் பெரிய படிப்பாளியாக இருக்கலாம், அறிவியல் வளர்ச்சியிலே உங்களுக்கு திறமைகள் இருக்கலாம். ஆனால் ஆன்மீக பண்பாகிய அடக்கம், அமைதி, இரக்கம், மன்னித்தல் இல்லை என்று சொன்னால் உங்கள் அறிவியல் வளர்ச்சி அழிவுக்கு இட்டுச் செல்லும். அதுதான் இன்று நாம் மொபைலை பார்த்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். டிவியை பார்த்து கொண்டு நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கின்றோம். அணு உலைகளை உருவாக்கி ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். டிஜிட்டல் உலகை பயன்படுத்தி கொண்டு ஓட்டுகளை கூட ஏமாற்றி பெறக்கூடிய சூழல் இன்று இருந்து கொண்டு இருக்கிறது. எல்லா வளர்ச்சியும் பொய்யாக பேசி பேசி இந்த சமுதாயத்தை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் எத்தனை கோயிலுக்கு போனாலும் அது பக்தியை தவிர ஆன்மீகம் இல்லை. புரிந்து கொள்வோம், ஆன்மீகம் என்பது பக்தி அல்ல. ஆன்மீகம் என்பது என் உள்ளத்தை பண்படுத்தி உறவுகளோடு, நண்பர்களோடு நல்வாழ்வை வாழ்வது. அறிவியல் என்பது எனக்கு கடவுள் கொடுத்த திறமைகளை கொண்டு எளிய மயமாக்கி எல்லோரும் மகிழ்ந்து வாழ வழிவகை செய்வது. அறிவியலும் ஆன்மீகமும் இணைய வேண்டும். என்னிடம் இருக்கக்கூடிய திமிரை குறைப்பது, என்னிடம் இருக்கக்கூடிய பெரிய பண எண்ணங்களை, படிப்பு அகம்பாவங்களை குறைத்து நல்ல மனிதனாக உறவு கொண்டு வாழ வேண்டும் என்றால் ஆன்மீகம் நமது வாழ்வில் இருக்க வேண்டும். உயர்ந்த சிந்தனை, நல்ல மனிதாய்மான சிந்தனை, விண்ணை நோக்கிய நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திட நாம் நம்மையே அர்ப்பணிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வழியாக இந்த சமூகத்தையும் ஆசீர்வதிப்பாராக.